அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக பன்னீர்செல்வம் அவர்கள் 2026 வரை இருப்பார் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ள இறுதி முடிவு உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடை மீறும் வகையில் அமைந்திருக்கிறதா? இதன் முழுமையான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிமுகவின் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மட்டும்தான் செல்லும் என்று உச்சநீதிமன்ற மேல்முறையீடு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களே உச்சநீதிமன்ற தீர்மானங்களில் பன்னீர்செல்வம் அவர்களையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கவில்லை. மாறாக பொதுக்குழு முடிந்து 3 மாதத்திற்கு பிறகு மட்டும்தான் பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாகவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிடக்கூடாது என்று, இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தார். உயர்நீதிமன்றமும் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மாறாக எதற்காக பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார் என்றும், அதற்கான காரணங்கள் இன்று வரை கூறவில்லை. மாறாக OPS அவர்கள் அதிமுகவின் முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கிறார். அதற்கான மரியாதையும் அதிமுகவின் முழு அதிகாரங்களும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்காகவும், அதிமுகவை தன் முழு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் என்பதற்காக அவரது ஆதரவாளர்களுக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வருவதாக தேர்தல் ஆணையம் தற்பொழுது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பன்னீர்செல்வத்திற்கு முழுமையான ஆதரவுகளை தெரிவிப்பது டெல்லியில் உள்ள முக்கியமான புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் உண்மையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறுவது முழுக்க சரியானதாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராக 2026 வரை பன்னீர்செல்வம் அவர்கள் நீடிப்பார் என்று தேர்தல் ஆணையம் கூறுகின்ற கருத்துக்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.